நான் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே. நான் உங்ககிட்ட சொன்னதை விட நிலைமை இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்துட்டார். இனிமே என்னால் அடி வாங்க முடியாது. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்தே தீரணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்னது சொல்றது? நீ சொல்ற விஷயத்தை நினைக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு. இத பகிரங்கமா செய்யறதுன்னா பயப்படுறீங்களா? பயப்படாமல் முடியுமா கண்மணி? என்னங்க இது? பெண்ணா பிறந்தவன் நான் துணிந்து இறங்குறேன்னு சொல்றேன், நீங்க இப்படி நடுங்குறீங்களே. இதவா, நீ என்ன பத்தி யோசிக்க. உன் சந்தோஷத்துக்காக நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயார். ஆனா இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன? தெரிய வைப்போம். அவர் சாதாரணமா சம்மதிப்பாரா? சொல்ற விதமா எடுத்து சொன்னா தானா சம்மதிக்கிறாரு. அது சரி. இத கேட்ட உடனே அவர் கோவப்படாம இருந்தாலே பெருசுன்னு நான் நினைக்கிறேன். கோவப்படாம கேட்கக்கூடிய விஷயத்தையா நீங்க சொல்றீங்க? என்ன மாமா, கண்மணியின் வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படணுங்கிற ஆசையே உங்களுக்கு இல்லையா? சம்பத், நீ இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் எதையும் பேச முடியாம தவிக்கிறேன். என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் சகலத்துக்கும் தலையாட்ட முடியுமா? இத பாருப்பா, இதோட முடிஞ்சு போறது இல்ல. அதுக்கப்புறமும் நாம தொடர்ந்து இந்த உலகத்துல வாழணும் இல்ல. அதை மனசுல பேசு. என்ன மாமா, நீங்க கூட உலகம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் விவாகரத்தை பத்தியும் மறுமணத்தை பத்தியும் மேடது வராம பேசிக்கிட்டு இருக்காங்களே. அடே அப்பா, இந்த காரியத்தை நாம செஞ்சுட்டோம்னா இதை பத்தி பேசணும் தாண்டா முதல்ல எடுத்துக்குவான். மாமா, எந்த விஷயத்தையும் ஆதரிக்கிற கூட்டம் ஒண்ணு, எதிர்க்கிற கூட்டம் ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்குது. நாம ஆதரிக்கிற கூட்டத்திலேயே ஒருத்தரா இருப்போமே. என்னமோப்பா, இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் சிந்திக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இல்லம்மா, என் பொண்ணு எப்படி இந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னு நானே ஆச்சரியப்படுறேன். அப்பா, இப்ப நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா? இத பாரும்மா, நான் சம்மதிக்கிறதோ வேண்டாம்ங்கிறதோ இதுவரைக்கும் எனக்கு சரி வரல. அதனால உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. ஆனா இந்த விஷயத்தை நான் ஒப்புக்கொள்ளதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் தவிர நிச்சயமா எதிர்க்க மாட்டேன். அது போதும்பா எனக்கு. அப்பா, சாரி ஃபார் தி சக்சஸ். என்னங்க என்ன விஷயம்? ஏன் இப்படி வர்றீங்க? என் நிலைமை உங்களுக்கு தெரியாதா? ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மருமகளா வச்சுக்க எனக்கு யோகியதை இல்லைன்னு ஊராரெல்லாம் காரி துப்புறாங்கம்மா. தயவு செய்து கண்மணி இப்பவே என் கூட அனுப்பிச்சு வைங்க. ஊரார் பேசுறது எனக்கு மட்டும் தெரியாதாமா? இந்த விஷயமா தான் கண்மணிக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாம். கண்மணி, ஆம்பளைங்க 50 வருஷம் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்தா கூட இந்த உலகம் ஒண்ணும் சொல்லாது. ஆனா பொண்டாட்டி புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு 3 நாள் பிரிஞ்சிருந்தா போதும். அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன், இங்க நின்னா, அங்க நின்னா, ரோட்ல நின்னா, தெருவுல நின்னா, மினுக்குனா, குலுக்குனா, சிரிச்சா அப்படின்னு இந்த உலகத்தையே நிறுதுபடி பண்ணிடுவாங்கம்மா. அதுலயும் நீ சின்ன சிறுசு, புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்து 3 மாசம் ஆச்சு. இப்படி இருக்கலாமா? அதுலயே நீ படித்த பொண்ணு, நானும் தெரிஞ்சவா, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவா. புருஷன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் கூட நீ பொண்டாட்டி அளவா வெளியில எப்படி வரலாம்? நீ நடந்துக்கிறவர மாதிரி நடந்துக்கிட்டா புருஷன் நாய் மாதிரி பின்னாடி சுத்த மாட்டா. என் பொண்டாட்டி கூட ஆரம்பத்துல ஒரு மாதிரியா இருந்தா, அடிச்ச மிதிச்ச ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் நான் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு அப்புறம் அவன் பின்னாடி நடந்தா. அது மாதிரி நீ என்னடி இது? அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. பாரையா, என்னையாவா ஐயா, இத்தனை பேரு நாங்க வேலை வெட்டிலாம் விட்டு இங்க வந்து தொண்டை தண்ணி கத்திக்கிட்டு இருக்கிறோம். உன் மகன் காதலே வாங்க போயிட்டாரு. இல்ல நான் தான் கேக்குறேன், ஒரு பொட்டை குட்டிக்கு ஒரு இடம் கொடுக்கலாமான்னு கேக்குறேன். நான் சொல்லி அடுத்து போய் உங்களை எல்லாம் வர வச்சேன். என்னையா சொல்றான்? கேக்குறா ஐயா, என்ன கேக்குறான்னு கேக்குறேன். எனக்கு பிடிக்காத புருஷன் ஏன் கட்டி வச்சுங்கன்னு கேக்குறான். அதை காட்டுக்கிட்டு நீ சும்மா இருக்கிறாவா? பதில் சொல்லி கொடு, நான் போய் கேக்குறேன். பதிலா? யோசிப்போம், அதை செய்வோம். வாமா, வா வா வா. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? சௌக்கியமா இருக்காங்க சார். ஏன் என்னவா? நடைய பத்தியா? நட மாறி போச்சு. என்ன சும்மா இருக்கு? நட மட்டுமா, நகையும் மாறி போச்சு. அப்ப மட்டும் போய் கழுத்துல காதல் எல்லாம் காட்டுக்கு நான் மாதிரி போட்டு வந்து நிக்கா. அம்மா, அவ காதல் விட போகுது. ஆமா, இங்க இருந்தா நான் ஏதாவது பேசிட்டு இருப்பேன். அவ காதல விடத்தான் செய்யும். நான் வெளியில வேணா போயிடுறேன். யாராவது பையன் அனுப்புறேன், தூங்கிட்டான்னா சொல்லி அனுப்பு. அவன் தூங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன மாறி இருக்கா நான் சொல்றேன். நடையில கண்டுபிடிப்பேன். வணக்கம் மாமா. வாப்பா, போன காரியம் என்ன ஆச்சு? சக்சஸ். யார் யார்கிட்ட எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி எல்லாரையும் ஒரு வழியா சம்மதிக்க வச்சுட்டேன். ஆனா முக்கியமான ஆளுகிட்ட தான் கொஞ்சம் தகராறு இருக்கு. நீங்களும் கண்மணியும் ஒரு முறை நேர்ல வந்து சொல்லிட்டீங்கன்னா விஷயம் பக்காவா முடிஞ்சிடும். சரி, போவோம். எப்ப போறதுன்னு சொல்ற. அப்புறம் முதல்ல நீ கண்மணிட்ட போய் நடந்தெல்லாம் சொல்லு. அவ என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தவிச்சிட்டு இருக்கா. சரி மாமா.
கண்மணி, வாங்க வாங்க. உங்க வரவுக்காக நான் ஒவ்வொரு வினாடி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். உனக்கு தூக்கமே வராதுன்னு எனக்கு தெரியுமே. நாம போட்ட திட்டம் எல்லாம். வாங்க உள்ள போய் பேசுவோம். கண்மணிக்கு சொந்தக்காரங்கடா. சொந்தக்காரங்கன்னா அவங்க வீட்டுல, நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு பெரிய இடம் இருக்கும்போது ரூமுக்குள்ள போய் தனியா என்ன பேச்சுன்னு கேட்கிறேன். ஏண்டா, கண்மணி உனக்கு பொண்டாட்டி ஆனதுனால அவங்க சொந்தக்காரங்க யாரும் இங்க வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா? ஆமா, சட்டம் தான். நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. உங்களையும் உங்க லெட்டரையும் நான் ஒவ்வொரு நிமிஷமும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் போன உடனே மறந்துடுவேன்னு நினைச்சியா? நாம நினைச்சது சீக்கிரம் நடக்கணுங்கிற ஆசை ஆக்குற எனக்கு மட்டும் இல்லையா என்ன? நான் வரட்டுமா? அவன் பேசின பேச்சுக்கு அர்த்தம் புரியுதா உனக்கு? உனக்கு தெரிஞ்ச அர்த்தம் தான் சொல்ல கேட்பான். சரியா போச்சு. இந்த உலகத்துல எனக்கு யாருமே விரோதி கிடையாதுமா, நீயே தான். பொறுமையாறான் மட்டம் தட்டி வைக்கிற பாரு. திடீர்னு எனக்கு ஒரு நாளைக்கு அப்படியே வீராவேசம் வந்து அதனால ஏதாவது நடந்து நான் தூக்கம் அடைக்க போனா தான் நீ நிம்மதியாக்க போன. சரி, அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு. அப்படி கேளுமா, அப்படி கேளு. நான் கோவிச்சுக்கிட்டு அப்படி நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி வரேன் பாரு. கரெக்டா மகன, இன்னும் கொஞ்சம் கோவிச்சுக்கிறான். கோவிச்சு எங்க அப்படி டெவலப் பண்ணிவிடு. என்ன லெட்டர்? இதெல்லாம் என் சொந்த விஷயம். சொந்த விஷயம்னா என்ன கண்டது ஏன் மறைக்கிற? அதுக்கு பேரு தான் சொந்த விஷயம். இனிமே எங்க வீட்டுக்கு வர கடிதங்களை என்ன தவிர வேற யார்ட்டையும் கொடுக்காதீங்க. என்னையா அது பெரிய சங்கடமா போச்சு. அந்த மன்னனா எது வந்தாலும் என்ன தவிர வேற யார்கிட்டையும் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நீங்க அதையே சொல்றீங்க. 2 பேருக்கும் பொதுவா உங்க வீட்டுல போட்டுற, யார் வேணாலும் எடுத்துட்டு போங்க. என்ன தவிர யார்கிட்டையும் கொடுக்காதேங்கிற வார்த்தை அவ சொன்னானா? நானாவா சொல்றேன்? இதான் என் டியூட்டியா?
விட அந்த தலைவன். விட மாட்டேன். விட மாட்டேன். விட மாட்டேன். விடுறேன் இல்லையா? கொலை பண்ணிடுற விடு. செத்தாலும் சரி நான் விட முடியாது. விட மாட்டேன். முடியாது. விடு. விட மாட்டேன். எடுங்க. மாட்டேன். முடியாது. இல்லையா? கை போடும். பரவாயில்ல. அம்மா அம்மா என்னம்மா இங்க என்னம்மா சத்தம்? முடியாது. எடுக்க மாட்டேன். முடியாது. மனுஷனா நீ? கரெக்டுமா, கரெக்ட். இனிமே நான் மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு யோகியதை கிடையாது. அவர் டாலர் போட்டுக்காமா, அதுல எவனுடைய உருவம் இருக்குது. அந்த உருவத்தை பார்த்து நான் ஏங்குறேன், துடிக்கிறேன், தவிக்கிறேன், புலம்பலாமா? அவர் சொல்றது உண்மைதான். இந்த டாலர்ல ஒருத்தருடைய உருவம் இருக்கு. ஏன்னா நான் பார்த்து பார்த்து அழுதுகிட்டு தான் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், உன்னால எப்படி பேச முடியும்? அதனால தெரியாது. விடியறத குளம் இந்த வீட்டை விட்டு வெளியில போயாகணும். இல்ல உன் பிள்ளைய குளம் நீ பாப்ப. நான் எங்க வீட்டுக்கு போறேன். கொஞ்சம் இரமா, விடிஞ்சதும் நானே கொண்டு போய் விட்டுடுறேன். தயவு செய்து எனக்காக இப்ப நீ இங்கேயே இரு. அட கடவுளே, இந்த ஆணையும் பெண்ணையும் படிச்சு எதுக்குதான் அவங்களுக்கு புருஷன் புண்டாட்ட ஆகலையோ? வணக்கம் சார். வணக்கம். வாங்க உட்காருங்க. என்ன விஷயம்? விவாகரத்து சம்பந்தமா ஒரு வழக்கு தொடரணும். விவாகரத்தா? நீங்க யாரு? ரத்து செய்து கொள்ள போறது யாரு? மன்னிக்கணும் சார், அதெல்லாம் பிறகு சொல்றேன். விவாகரத்து செய்துக்கிறதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள் தேவைப்படும்? காரணங்கள் ஆயிரத்தை காட்டினாலும் கருத்து ஒற்றுமை இல்லைங்கிறது நிரூபிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க சார். விவாகரத்து செய்துக்க போறது நான் தான் சார். அதுக்கு உடனே என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க சார். மிஸ்டர், இந்த மாதிரி விஷயத்துல அவசரப்படவே கூடாது. எதுக்கும் இன்னும் கொஞ்சம் டயம் எடுத்துண்டு நல்லா யோசனை செய்துட்டு வாங்குறேன், பிறகு பார்க்கலாம். சார் நான் உடைச்சு சொல்றேன். 6 மாசத்துக்கு முன்னாலே என் மனசுல உதிச்ச அபிப்பிராயம் சார் இது. சிடவுன் மை யங் ஃப்ரெண்ட். இந்த விவாகரத்தெல்லாம் மேல் நாட்டுல தான் அதிகம். அங்கதான் முதல் அமலுக்கு வந்தது. ஆனா அந்த மேல் நாட்டுல கூட இது போன்ற வழக்குகள்ல எப்படி தீர்ப்பு சொல்றதுன்னு தெரியாம ஜட்ஜஸ் எல்லாம் திணறா இப்போ. மேலும் நம்முடைய நாட்டின் தர்மமே வேற. புருஷனை காப்பாத்துறதுக்காக தாம் பெத்தெடுத்த பிள்ளைய பலி கொடுத்த பதிவிரதா ரத்தனங்கள் தோன்றின புண்ணிய பூமி. எந்த காலத்து கதையை இப்ப வந்து சொல்றீங்க சார்? என்னுடைய கேஸே வேற. எங்க 2 பேத்துக்குள்ள அப்படியே கருத்து வேற்றுமை முத்தி போயிடுச்சு. மை யங் ஃப்ரெண்ட், யூ ப்ளீஸ் டோன்ட் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் மீ. நீங்க ஆத்திரப்படுற அளவுக்கு உங்களுக்குள்ள வேற்றுமை இருக்கிறதுங்கிறது நிஜமா இருந்தா பிரிஞ்சு போறதுக்கு சட்டத்தின் துணைதானா வேணும். இத்தனை நாள் என்னென்னமோ ஆயிருக்குமே. ஆமா, இப்ப நீங்க உங்க ஒய்ஃபோட தானே இருக்க? ஆமா. பாத்தாளா அதுல இருந்தே தெரியலையா அங்க நமக்கு தெரியாத ஏதோ ஒரு பாம்பு இன்னும் ஒட்டின்னு இருக்குன்னு? இத பாருங்க, விவாகரத்தை தவிர வேற வழி இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க வந்துவிட்டா அப்புறம் என்ன பிரமாதம்? சட்டம் இருக்கு, நான் இருக்கேன், கோர்ட் இருக்கு, கணத்துல முடிச்சு விடலாம். நல்லா யோசனை பண்ணிட்டு என்னமோம்மா, எதையோ நினைச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில முடிவு என்னதான் ஆக போகுது? முடிவு நல்ல விதமா தான் இருக்கும்பா. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்மணி, ஓ வாங்க வாங்க. போன விஷயம் என்னாச்சு? என்ன பொறுத்தவரையில் எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்பதே நீயும் அப்பாவும் பெங்களூருக்கு புறப்பட்டீங்கன்னா மேலதாளத்தோட திரும்பி வரலாம். பின்ன என்னப்பா, வாங்கப்பா. அப்பா தைரியமா வாங்கப்பா, எல்லாம் நல்ல விதமா நடக்கும். வாங்க. என்ன சொல்றது? ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குறேன்? எனக்கு இந்த நிலைமைக்கு காரணமே இந்த லெட்டர் தாமா. என்னது? என்னவா? உனக்கு மருமகளை வந்திருக்காளே ஒரு பிட்டாரி, பெங்களூர்ல சுத்திக்கிட்டு இருக்காளாமா. ஏன் சுத்தன என்ன? என்னவா? தனியா சுத்தனமா?
புரியுதா? என் பேர் ஒருத்தன் இந்த ரெக்க கேட்ட கண்ணால பார்த்துட்டு எனக்கு லெட்டர் போட்டிருக்கான். கண்மணியா? சச்ச, நினைக்கலாமா? நினைச்சு பார்த்தா தான் புரியும். அன்னைக்கு ராத்திரி நடந்தது. இந்த சிகரெட்டுக்கார பையன் வந்து அடிக்கடி இங்க வந்து ரகசியம் பேசுறது, நாட்டு வராம அவருக்கு லெட்டர் வர்றது, இத்தனையும் சேர்த்து வச்சு பார்த்தா தாமா இந்த லெட்டர்ல உள்ளது உண்மையா பொய்யான்னு புரியும். திட்டுவேன், அடிப்பேன், பயப்படுறியா? தொட மாட்டேன். இனிமே நான் யார் அவளை அடிக்கிறதுக்கு? கொஞ்சம் ஒதுங்கிடு. எங்க போயிருந்த? நினைச்சதை சாதிக்க போயிருந்தேன். நினைச்சத அங்கேயே சாதிச்சுட்டியே, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள ஏன் அடி எடுத்து வச்சேன்னு கேட்கிறேன். இன்னும் பாக்கி இருக்கு. அதையும் முடிக்கத்தான் இங்க வந்திருக்கு. இந்த கற்பனை கதையெல்லாம் உங்க அப்பா வீட்டுல போய் வச்சுக்க. போய் விட்டு. முடியாது. 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 என்ன சொல்ல நீ? போக முடியாது. என்னங்க இது? அவங்க அப்பா வந்திருக்காங்க. யார் வந்தன? அவர் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காரு, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யாரு யார் அடிக்கும்? புருஷன் பொண்டாட்டி அடிக்கும். அதானே குடும்பம். இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவாங்க. கிடையாதுங்க. இனிமே சேரதுங்கிற பிரச்சனைக்கு இடம் கிடையாது. எதனால அப்படி சொல்றீங்க? அதுக்கு 1008 அதெல்லாம் நான் சொல்ல தயாரில்ல. எனக்கு அவ வேண்டாம். அவ்வளவு விருப்பம் ஏற்பட்டா அப்புறம் விட்டுட வேண்டியதுதான். இப்ப என்ன செய்யணும்ங்கறீங்க? எனக்கு உடனடியா விவாகரத்து வேணும். ஓஹோ, என்னம்மா இதுக்கு அப்புறமும் வளர்த்துட்டு போன விரும்புறியா? எதுக்குப்பா? நாம தான் நாளை மறுதனமே எல்லாத்தையும் முடிச்சிடறதுன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோமே. கரெக்ட்மா, கரெக்ட். மாப்பிள்ள, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத நாளை மறுதனம் நானே முடிச்சு வைக்கிறேன். அது வரையில 2 பேருக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம அவங்க வேலை அவங்க கவனிங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். மாமா, என்னம்மா அவங்க முடிவுக்கு நீங்க கூட தலையாட்டிட்டு போறீங்களா? என்னம்மா பண்ண சொல்ற? பிடிக்கலன்னா அப்புறம் என்ன பண்றது? கொஞ்சம் யோசிப்போம் மாமா. கண்மணிக்கு ஏதோ மூளைக்கோளாறு இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்கவே மாட்டோம் மாமா. இத பாருமா, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கையே பெரும்போது இப்படித்தான் இருக்கு. வேண்டான்னு சொன்னவள வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சோம். இது எப்படி இருக்கும்? அதோடமா எது எது எந்தெந்த நேரத்துல நடக்கணுமோ அதாவது அந்தந்த நேரத்துல நடந்தே தீரும். அதை பத்தி நீ ஒன்னும் குழப்பிக்காத. அதுதான் நான் இருக்கேன் ஆளு, நான் பாத்துறேன், சும்மா இருக்கு. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கையே பெரும்போது இப்படித்தான் இருக்கு. ஐயோ, என்னத்தா எல்லாம் எழுதி முடிச்சாச்சா? சட்டப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு. கடைசியா ஒரு வார்த்தைக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்குறேன். என்ன சார், என்ன இப்ப என்ன சொல்ல போறீங்க? தொழில் முறையில நான் என்னமோ வக்கீல் தான். ஆனா 4 பெண் குழந்தைகளுக்கு தகப்பன்கிற முறையில சொல்றேன். சொல்லுங்க. உருப்படியா இருக்கிற ஒரு பொருளை உடைச்சு விட்டு அப்புறம் அது ஒண்ணு சேரலையேன்னு அவசப்படுறதை விட அந்த பொருளை உடைக்காமலே இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? என்ன சார் நீங்க அடிப்படையில இருந்து இப்பதான் கதையை ஆரம்பிக்கிறீங்க. தெரியாதனமா உங்ககிட்ட நான் சிக்கிக்கிட்டேன். ராகவா, இந்த தோஷம் என்ன சேராம இருக்கட்டும். இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு நாளைக்கு 11 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்து சேரும். மிஸ்டர் லோகநாதன், இந்த விஷயம் கோர்ட்டு வர போய்தான் தீரணுமா? ஒண்ணு நம்ம பொண்ணா இருக்கிறதுனால இதையே நல்ல விதமா எடுத்து சொல்லி அழகா முடிக்கலாமே. இந்த விஷயத்தை செய்ய சட்டம் அனுமதிக்கிறதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. எதுக்காகவா? விவாகரத்துக்கு நாள் குறிச்சதை நீங்க வேணாமா? ஓஹோ, அத்தையை வந்துருட்டோம், எல்லாரும் சேர்ந்தே போ. அத்தைக்கும் சொத்தைக்கும் இது என்ன வேலை? மரியாதையா புறப்படுறியா இல்ல கழுத்தை பிடிச்சு நான் தள்ளட்டுமா? அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாம், நானே போறேன். இல்லை, இப்போ நாம விவாகரத்து செய்துக்கத்தான் போறோம். கோர்ட்ல தீர்ப்பு சொன்ன அடுத்த கணம் உன்னை நான் திரும்பி பார்த்தா கூட குற்றம். இன்னும் 1 மணி நேரத்துக்கு பிறகு நீ யாரோ நான் யாரோ. ஆனா இடையில் இருக்கிற அந்த 1 மணி நேரத்துக்குள்ள நான் உன்னை என்ன செஞ்சாலும் யாரும் கேட்க முடியாது. என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறனா? இத்தனை நாளா இந்த வீட்டை நரகமாக்கிக்கிட்டு இருந்தியே, என் தாயையும் விதவ தங்கையும் தவியா தவிக்க வச்சையே, ஊரெல்லாம் எனக்கு கேவலப்படுத்திய உள்ளத்தை சல்லட கங்கனா துடைச்சு வச்சிருக்கிறையே, அந்த படிக்கெல்லாம் பழி வாங்காம உனக்கு விடுதலை கொடுக்க மாட்டேன். அடிச்சு இம்சிக்க போறீங்களா? அடிபட்டு அடிபட்டு என் உடம்பெல்லாம் மரத்து போச்சு. இன்னுமா உங்க கையில வலு இருக்கு? கொஞ்சம் இருங்க.
செய்யணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தா இத கொண்டு நிறைவேற்றிக்குங்க. ஆனா ஒண்ணு, அதுக்கு முன்னால நான் கேட்கிற 2 கேள்விகளுக்கு தயவு செய்து பதில் சொல்லிட்டு நீங்க நினைக்கிறத நிறைவேற்றிக்குங்க. என்ன கேட்க போற? புருஷன் விருப்பத்துக்கு புறம்பா என்ன போல ஒருத்தி ஏறுக்குமாறா நடந்துகிட்டு இருக்கான்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? உனக்குத்தான் என்ன கண்டாலே பிடிக்கலையே, காரணம் வேறையா? ஏன் நீங்க என்ன அழகில்லாதவரா, தீராத நோயாளியா, இல்ல கிழவரா? விளக்கமாக சொல்றேன். கல்யாணம் ஆனதுல இருந்து இந்த தேதி வரைக்கும் நமக்குள்ள எந்தவித சம்மதமும் கிடையாது. அந்த வகையிலும் நான் உங்களை வெறுக்கவோ அலட்சியப்படுத்தவோ சந்தர்ப்பம் ஏற்பட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது நீதான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே என்ன பிடிக்கலன்னு சொன்னவளாச்சே. சொன்ன நாடகத்தை பாதியில இருந்து ஆரம்பிச்சா பாக்குறவங்களுக்கு புரியுமா இல்ல ஒப்புக்கொள்ளுவாங்களா? நாடகமா? நாடகம்தான். நான் நடத்தியது அத்தனையும் நாடகம்தான். கல்யாணத்துக்கு முன்னால காரணம் இல்லாம ஒரு நாளைக்கு 2-3 தடவை இங்க ஓடி வருவேன். அது அன்னத்தை பார்க்க மட்டுமல்ல, முதல் சந்திப்பிலேயே என் உள்ளத்தில் குடி புகுந்து விட்ட உங்களை பார்க்கத்தானே நான் ஓடோடி வந்துகிட்டு இருந்தேன். உங்களுக்கு நினைவு இருக்கா? ஒரு நாள் நீங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் முதுகு தேய்ச்சி விடறதுக்கு வந்தனே. இதயத்துல அன்பில்லாத எந்த பெண்ணுக்காவது அந்த காரியத்தை செய்யறதுக்கு மனம் வருமா? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என் உயிரை விட உங்களைத்தான் நான் நேசிக்கிறேன். என் இளம உணர்ச்சிகளை எல்லாம் கனவா நினைச்சு நான் காலம் கடத்திக்கிட்டு இருக்கேன். எதுக்காகவா? இன்னொரு இளம் பெண்ணுக்கு அந்த உணர்ச்சி தலையெடுக்க கூடாதுங்கிறதுக்காக. அதை புரிஞ்சுக்கிற சரி உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க ஆண் வர்க்கத்துக்கே அது கிடையாது. நீங்க அண்ணத்தோட பிறந்திருக்கீங்களே தவிர அவ கூடவே வளர்ந்துகிட்டு இருக்கிறவன்னா அவளுடைய உள்ள என்னங்கிறது எனக்குத்தான் தெரியும். அவளுடைய இளம கனவுகள் என்ன, ஆசைகள் என்ன, கணவனோடு எப்படி எப்படி எல்லாம் வாழனோடு மனக்கோட்டை கட்டி இருக்கு நிறைவேற மனப்பெண்ணான மறுநாளே அவன் விதவியாய் உலகத்தின் இன்பத்தை உணர துடிதுடிக்கும் அந்த உள்ளத்தை கணவன் உறவுக்காக ஏங்கி தவிதவிக்கும் மாசு மறுவற்ற இளமையை விவாக கங்கணம் கழட்டும் முன்னரே மாங்கல்யம் இழந்த 16 வயது விதவையை, அதிலும் உங்கள் தங்கை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு என்னோட கொஞ்சம் குலாவணும்னு துடிச்சிங்களே, உங்களுக்கு இதயத்தை வைக்க ஆண்டவன் மறந்துட்டாரா? அகோர பசி கொண்டவன் பக்கத்தில் அறுசுவை உணவை சாப்பிட்டான். பசி கொண்டவன் வயிறு பற்றி எரியாதா? நாம் சுகமான இல்லற வாழ்க்கை நடத்தினால் அதை காணும் போது அன்னத்தில் உள்ளம் ஏங்காதா? சூறாவளி வேகத்தில் சீறி வரும் அவளுடைய இளமை உணர்ச்சிகள் அவளை சுட்டு பொசுக்காதா? அவளுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாது. மாண்டு போன அவள் கணவனை பற்றிய நினைவே அவளுக்கு தலையெடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஏன் மனசாட்சிக்கு விரோதமா இந்த நாடகத்தை நடத்துறேன். நான் நடந்துகிட்டது தவறா? என்கிட்ட உங்களுக்கு விவாகரத்து வேணுமா? இது நாடகம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு இருப்பேன். உங்ககிட்டயா? நீங்க தான் எதையும் உடைச்சு பேசுறவர்னு உலகம் தெரிஞ்ச விஷயமாச்சு. என் கணவருக்கு உள்ளொன்னு வச்சு புறமொன்னு பேச தெரியாது. அது குழந்தை மனம். அந்த தூய உள்ளத்திலே கபடு சூதுக்கு இடமில்லைங்கிறத புரிஞ்சுகிட்டதுனால தானே தனிமையிலேயே இந்த நாடகத்தை நடத்துறேன். உங்களை நான் புரிஞ்சுகிட்டது தப்பா? கண்மணி, போதுமா நீ நடத்தின நாடகம்? உன்னை நாங்க யாருமே சரியா புரிஞ்சுக்கல. உனக்கு முன்னால் உணர்ச்சி இல்லாத மரக்கட்டுகளா வாழ்ந்துட்டு உன்னை ஒரு அதுக்குள்ள ஏன் என்ன பாராட்டுறீங்க? என்ன பத்தி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எவ்வளவு சீக்கிரம் என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்டீங்க. இந்த டாலர்ல யாருடைய உருவத்தையே வச்சு அழுதுகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்களே, இப்ப பாருங்க. கண்மணி, இந்த டாலர்ல மட்டுமல்ல என் இதயத்திலையும் இந்த உருவத்தை தானே நான் பதிச்சு வச்சிருக்கேன். அத்தை, இவரை பத்தி என்ன பத்தி நீங்க தான் ஒரு மாதிரியா நினைச்சீங்க. அது எனக்கு புரியாத விஷயம் இல்லை. இருந்தாலும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப சொல்றேன், இவர் எனக்கு தாய் வழியில நெருங்கின சொந்தக்காரர். இவருடைய மனைவி, இவருக்கு தம்பி. நான் இவரோட அடிக்கடி தனிமையில சந்திச்சு பேசினதும், இவரோட சேர்ந்து நான் பெங்களூர் போனதும் என்னுடைய புனிதமான கருத்துக்கு இவங்களை இணங்க வைக்கிறதுக்குதான். அது என்ன கருத்து தெரியுமா? நம்ம அன்னத்தை
இவருடைய தம்பிக்கு மறுமணம் செய்து வைக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கம் தான். கல்யாணமா? விதவைக்கு மறுமணமா? என் மகளுக்கு மறுமணமா? எனக்கா? என்னப்பா இது? நான் கனவுல எதிர்பார்க்காத எதிர்ப்பு நான் நினைக்காத இடத்துல இருந்து புறப்படுது. இது அவ்வளவு சுலபமா நடக்கக்கூடிய காரியம் இல்லைன்னு நான் அன்னைக்கே சொன்னேன் அம்மா. எப்படிங்க நடக்கும்? இதுக்குதான் எங்க கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்லாம இங்க அழைச்சிட்டு வந்தீங்களா? அங்க என்னமோ நான் சின்ன வந்துட்டான். இது என்ன கொடுமை? விதவைக்கு மறுமணமா? மறுமணம் ஏன் நிக்கிறீங்க? வாங்க போலாம். அம்மா பெரிய மனுஷங்களா, கொஞ்சம் நில்லுங்க. 3 மாசம் என் புருஷனை விட்டு நான் பிறந்த வீட்டுல வந்து இருந்தப்ப ஊரையே திரட்டிக்கிட்டு எனக்கு புத்திமதி சொல்ல வந்தவங்க நீங்க தானே. என்ன சொன்னீங்க நினைவிருக்கா? புருஷன் மனைவியை விட்டு 50 வருஷம் பிரிஞ்சிருக்கலாம், மனைவி புருஷனை விட்டு 3 நாள் தனிச்சிருந்தாலும் பழி வந்து சேரும். அதுலயும் உன் வயசு பொண்ணுங்க தனிமையா இருக்கலாமான்னு அழுத்தம் நிறுத்தமா பேசுனீங்களே, அப்படியெல்லாம் உபதேசம் செய்த நீங்க தானா இந்த 16 வயசு பொண்ணு காலமெல்லாம் தனிமையா தான் இருக்கணும்னு நியாயம் சொல்ல வந்திருக்கீங்க? இது என்ன நியாயமோ? உலகமே இது என்ன நியாயமோ? ஏன் எல்லாரும் பேசாம நிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. இந்த பொண்ணு இப்படித்தான் இருந்து தீரணுமா? கண்மணி, இவங்க அத்தனை பேர் சம்மதிச்சாலும் சரி, எனக்கு இதுல சம்மதமே இல்லை. சம்மதம் இல்ல? இல்ல. ஏன் என் முகத்தை பார்த்து பேசு. உனக்கு அந்த ஏக்கமே வரக்கூடாதுங்கிற சிறு காரணத்துக்காக என் கைப்பிடிச்ச கற்பகத்தையே நான் விரோதிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை நினைச்சு பார்த்து பதில் சொல்லு கண்மணி. அந்த தியாகத்தை நான் நினைக்காம இல்லை. எடுத்து போனவும் கண்ணனை நினைச்சு எக்காலம் பூராவும் நிம்மதியா இருந்துடுவேன். அம்மா அண்ணா என்னம்மா சொன்ன? இறந்து போனவனை பெத்தவம்மா நான். 20 வருஷ காலம் அவனை வளர்த்தவம்மா நான். அவனோடு பிறந்து வளர்ந்த ரத்த கலப்புள்ளவம்மா கண்மணி. எங்க 2 பேருக்கு இல்லாத பாசமும் நினைவுமா அவனோடு ஒரு நாள் கூட வாழாத உனக்கு இருக்க முடியும்? அம்மா கேட்கறதுக்கு நல்லாதாம்மா இருக்கு. இது ஒத்துக்க வேண்டாம். என்னங்க எல்லாம் தெரிஞ்ச நீங்களுமா இப்படி பேசுறீங்க? ஒருத்தனோடு வாழணுங்கிறதானே நம்ம பண்பாடு. நாங்களும் அதை தானம்மா சொல்றோம். ஒருவனோடு வாழ கொடுத்து வைக்காத உங்க பொண்ணு ஒருத்தனோடு வாழட்டும்னு தாம்மா சொல்றோம். அம்மா எனக்கு இதுல சம்மதமே இல்லை. அப்பா வாங்கப்பா போலாம். நீங்க புறப்படுங்கப்பா, புறப்படுங்க. என்னம்மா? அவன் மறந்துட்டாப்பா. நீ சிரிச்சா நான் சிரிப்பேன், நீ அழுதா நான் அழுவேன். நீ இறந்து போவேன்னு தெரிஞ்சா அதுக்கு முன்னாலேயே நான் போயிட வேண்டியன்னு அவளுக்கு வாக்குறுதி கொடுத்தப்பா. அப்பா அவன் தனக்கு வாழ்க்கை வேண்டான்னு சொல்லலப்பா, எனக்கும் சேர்த்து வேண்டாங்கிறாப்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்லை. அவ கணவன் இறந்து விதவையா இருக்கா. எனக்கு கணவன் இருந்தும் என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. நீ வாழணும் கண்மணி, நீ வாழணும். அண்ணு அண்ணு உன்னை வாழ வைக்கலாண்டி நான் எல்லார்கிட்டயுமே கெட்ட பேர் எடுத்துக்கிட்டேன். ஏன் நீ வாழணும், நீ வாழறது நான் பார்க்கணும். ஏ பாபு, ஏண்டா பேசாம நிக்கிற? ஆமா ஆமா அண்ணா பிடிமா போடு. ஏமா தயங்குற? அம்மா கண்மணி, அம்மா அண்ணா அண்ணா உண்மையை சொல்றமா, இப்பதான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா கண்மணி, நான் உடச்சு சொல்றேன்.